மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பாடத்தை எப்படி நம்ம ரிவிஷன் பண்ணணும், ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நம்ம டெஸ்ட் பேட்சஸ் எப்படி நம்ம எடுக்கணும், எந்த ஆர்டரில் எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்னா, இருக்கிற அந்த குரூப் 2 இருக்கக்கூடிய அந்த மொத்த சிலபஸையும் எந்த ப்ரியாரிட்டியில் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ரிவிஷன் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான். இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நல்லா படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நமக்கு வந்து சிலபஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லி மூணாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. பார்ட் ஏன்றது கிராமர் பார்ட், பார்ட் பின்றது பொயட்ரி பார்ட், பார்ட் சின்றது லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிராமரில் மொத்தம் 21 டாபிக் இருக்கும். பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த பொயட்ரியில் 25 போயம் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குங்க. அப்புறம் பார்ட் சியில் வந்து உங்களுக்கு அந்த லெசன்ஸ், அதாவது ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 14 லெசன் வந்து உங்களை படிக்க சொல்லியிருப்பாங்க உங்கள் சிலபஸில். அதெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ரிவிஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 2 குரூப் 4ல் அந்த லாங்குவேஜ் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஏன்னா பாதிக்கு பாதி வந்து உங்கள் ப்ரிலிமினரியில் 100 கேள்விகள் வந்து இந்த லாங்குவேஜ் பேப்பர்லேருந்து இடம்பெற போகுது. ஸோ நீங்கள் இந்த லாங்குவேஜ் பேப்பர், இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக ஒரு 7 முறையாவது ரிவிஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியலாம், எப்படி 7 வாட்டி மொத்தத்தையும் படிக்க முடியும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டீங்க. ஒரு 2-3 வாட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிருப்பீங்க இந்த ஸ்டேஜில். ஸோ 7 டைம்ஸ் ரிவிஷன்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் சிலபஸை கையில் வச்சுக்க போகிறீங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு டாபிக் கிராமரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃப்ரேஸுக்கு சரியான மீனிங்கை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. காலம் ஏல ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க, காலம் பியில் அதற்கான மீனிங் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. அப்புறம் சினானிம், ஆன்டனிம், அப்புறம் இது மாதிரி வந்து ஒரு 21 தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தலைப்பையுமே உங்கள் கையில் நோட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஸ்கூல் புக்கில் மார்க் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட நோட்ஸை நீங்கள் எழுதி வச்சிங்களோ அதை மட்டுமாவது இந்த இடத்துல நீங்கள் கோத்ரூ பண்ணணும். இது பார்ட் ஏக்கு. பார்ட் பி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 25 போயம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது எல்லாமே பெரும்பாலும் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய உங்கள் நியூ புக்ஸில் எல்லாமே கவர் ஆகிடும். அந்த போயம்ஸை நீங்கள் வந்து நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும். அந்த போயமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிக்கும் உங்களுக்கு வந்து அர்த்தம் தெரியணும். அந்த போயமில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாச்சும் ஒரு சொபிஸ்டிகேட்டட் வேர்டு இருக்குது, அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, அந்த வார்த்தைக்கான மீனிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த வார்த்தைக்கு எதிராக இருக்கக்கூடியது, அதே ஆப்போசிட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சினானிம் அண்ட் ஆன்டனிம் பார்ட் வந்து ஈஸியாக வந்து உங்களால் டேக்கிள் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பார்ட் பி அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 விதமாக கேள்விகள் கேட்பாங்க. ஒன்று என்னென்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். உங்களுக்கு தெரியும் நிறையா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது, ஒனமெட்டாபோயா இருக்குது, அப்புறம் சிமிலி இருக்குது, மெட்டாஃபர் இருக்குது. இது மாதிரி வந்து நிறையா அலிட்ரேஷன் உங்கள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த அலிட்ரேஷனுக்கு தகுந்த ரூலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலி அப்படின்னா என்னென்னா ஆஸ் லைக், இது மாதிரி வந்து இருக்கும். மெட்டாஃபர் அதுக்கு ஒரு ரூல் இருக்கும், அலிட்ரேஷனுக்கு ஒரு ரூல் இருக்கும். இந்த ரூல் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும். சரிங்களா? ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகணும். இப்போ செகண்டாக இருக்கிறது அப்ரிஷியேஷன் கொஷின். அப்ரிஷியேஷன் கொஷின் என்னென்னா, ஒரு பொயட்ரி இருக்குது அப்படின்னா அந்த பொயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த லைனை கொடுத்துட்டு பல வகையில் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொஷின் கேட்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி அந்த வார்த்தைக்கான ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை அந்த லைனை எதை டினோட் பண்ணுது, எந்த கான்டெக்ஸ்ட்டை அது டினோட் பண்ணுது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பல வகையாக உங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொஷின் வரலாம். இந்த அப்ரிஷியேஷன் கொஷினை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் 25 போயம் இருக்குது அப்படின்னா அந்த 25 போயமுக்கு வரி வரியாக உங்களுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஒரு 7 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு 25 போயமுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ரிஷியேஷன் கொஷின் வந்து அவங்க எப்படி கேட்டாலும் உங்களால் கரெக்டாக எழுதிட முடியும். மூணாவதாக இருக்குது இம்பார்ட்டன்ட் லைன். இப்போ வந்து ஒரு போயம் இருக்குது, ஏதோ ஒரு போயம் 25ல் ஏதோ ஒரு போயம் இருக்குது அப்படின்னா அந்த போயமை எந்த வரி வந்து எந்த போயமுக்கு கீழே வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு லைன் ஒன்று கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏல ஒரு போயம் நேம் இருக்கும், பியில் ஒரு போயம் நேம் இருக்கும், சியில் ஒரு போயம் நேம் இருக்கும், டியில் ஒரு போயம் நேம் இருக்கும். கொடுக்கப்பட்ட அந்த லைன், அந்த போயம் வந்து எந்த போயம் டாப்பிக்கு கீழே வருது அப்படின்றது உங்களுக்கு சரியாக அதுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது பார்ட் பி.
பார்ட் சியில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க்கு. இதில் 14 ப்ரோஸ் இருக்குது. அந்த ப்ரோஸ் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. படித்து முடிச்சு அந்த 14 ப்ரோஸையும் ஒரு 7 வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிவிடுங்க. எந்த ஆர்டரில் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 14 போயமையும் கோத்ரூ பண்ணிவிட்டு செகண்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ட் சியில் 3 தலைப்புகள் இருக்கும். ஒன்று இந்த 14 ப்ரோஸு, ரெண்டாவதாக இருக்கிறது பயோகிராஃபி. பயோகிராஃபியில் ஒரு 9 லீடர்ஸோட பயோகிராஃபியை நீங்கள் படிக்க போகிறீங்க. கல்பனா சாவ்லா இருப்பாங்க, அப்புறம் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், ராணி ஆஃப் ஜான்சி, அப்புறம் நெல்சன் மண்டேலா. இது மாதிரி வந்து ஒரு 9 தலைவர்கள் லீடர்ஸோடைய பேரை மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஸ்கூல் புக், புது ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். கவர் ஆகாதது எல்லாமே பழைய ஸ்கூல் புக்கில் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் மட்டும் நீங்கள் பழைய ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பழைய புக்கில். அப்படி பண்ண முடியாதவங்க அந்த ஜிஸ்ட்டை வந்து விக்கிபீடியாலையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ லாஸ்ட்டாக இருக்குது காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துருவாங்க, கீழே ஒரு கேள்வி இருக்கும், அப்புறம் அந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு அந்த பேசேஜ் அந்த பேராகிராஃபில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி 4ல் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் தெரியும், பட் ப்ராக்டிஸ் வந்து நிறையா நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம் இதில், இந்த காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இந்த ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அந்த 3ஐயுமே ஒரு 7 வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிங்க. 7 வாட்டி நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ண போகிறீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை அழகாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போக போகிறீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கூல் புக்கில் பாக்ஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பாக்ஸில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கிராமர்லலாம் நிறையா ரூல்ஸ் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா அதுலேருந்தே டேரெக்டாகவே கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேசிஸில் நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் படித்து முடிச்சிருங்க. படித்து முடிக்கும் போது இந்த 7 வாட்டியை நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு 5 டெஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. அதுதான் இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். 5 டெஸ்ட்டு. அந்த 5 டெஸ்ட்டை நான் 2ஆக பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5ல் 3 டெஸ்ட் வந்து செக்ஷன் பேஸ்டு டெஸ்ட்டு, 2 டெஸ்ட் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட். அப்படின்னா என்னன்னா, செக்ஷன் பேஸ்டுனா பார்ட் ஏ கிராமரை மட்டும் தனியாக நீங்கள் டெஸ்ட் எடுப்பீங்க. பார்ட் பியில் இருக்கக்கூடிய அந்த பொயட்ரியில் இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை மட்டும் நீங்கள் ஒரு தனி டெஸ்ட்டாக எடுப்பீங்க. பார்ட் சியில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க்ஸை நீங்கள் தனி டெஸ்ட்டு. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு. ஸோ 3 டெஸ்ட்டு இதில் வந்துருச்சு. பாக்கி இருக்கக்கூடிய 2 வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட். அதாவது இங்கிலீஷில் அந்த மொத்த சிலபஸும் கவர் ஆகுற மாதிரி ஒரு 100 கேள்விகளை வச்சு நீங்கள் அந்த 2வதாக நான் கொடுத்துருக்குறேன் அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. இது எதுக்குன்னா உங்களோட ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்காக. ஒரு கொஷினை எப்படி நாம் அனலைஸ் பண்ணி சரியாக ஆன்சரை எழுதுறதுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். பொதுவாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்த உடனே அந்த ஆன்சர் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும். அது மாதிரி தான் பெரும்பாலான கேள்விகள் வந்து இடம்பெறும். அதுக்காக தான் உங்களை நான் நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ண சொன்னேன். இந்த ப்ராக்டிஸும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஷுவர் ஷாட்டாக 100 out of 100 வந்து நீங்கள் எடுக்கிற அளவுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 98+ வந்து ஷுவர் ஷாட்டாக எல்லாராலையும் எடுக்க முடியும். பட் 100 out of 100க்கு நீங்கள் எய்ம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்களில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நான் உடனே சென்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லெக்சர்ஸை நம்ம மேக் பண்ணலாம். இந்த சீரீஸில் உங்களுக்கு தொடர்ந்து 10 வீடியோ வந்து வரும். இது 2வது வீடியோ. இன்னும் 8 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் உங்கள் ஸ்கோரை அதிகப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெக்சர்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 3 நாள் முன்னாடியே இந்த எல்லா லெக்சர்ஸையும் நாங்கள் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நீங்கள் சரியாக பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டும் இதில் நாங்கள் உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு இந்த 10 லெக்சர்ஸில் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.